ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், மை வி 3 ஆட்ஸ் மெம்பர்களுக்கு மாலை வணக்கம். நம்ம வீடியோவில் தொடர்ந்து நம்ம மை வி 3 ஆட்ஸுக்கு எதிராக நம்ம வீடியோக்களை பதிவிட்டுட்டு வரோம். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மை வி 3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் அமைதியாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் கம்ப்ளைண்ட் செய்கிறதோ இல்லை போராட்டம் பண்ணுறதோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மை வி 3 ஆட்ஸுக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம காசு நமக்கு சீக்கிரத்தில் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நம்ம பேசிட்டு வரோம். தொடர்ந்து பல மை வி 3 ஆட்ஸ் மெம்பர்ஸ், நம்முடைய நண்பர்கள் பல பேர் கமெண்ட்ஸில் அவங்களுடைய வேதனையை பகிர்றதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சகோதரி அவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 ஐடி போட்டு வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு சார். மாதம் ஆனால் என்னோடய கணவரோடு கூட கஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கதை பார்க்க முடியுது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் 25 ஐடி, கிட்டத்தட்ட 25 ஐடி, அவர் தான் என்னையும் சேர்த்து விட்டார். அவர் 25 ஐடி வாங்கி போட்டுட்டு இந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு ஒரு 3 மாதம் எல்லா மெம்பர்ஸும் அமைதியாக இருந்தாங்க, இவர் சேர்த்து விட்டவங்க எல்லாரும். அதற்கு பிறகு எல்லோரும் அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் வட்டி கட்ட முடியல, எங்கள் காசு எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீட்டை அடமானம் வச்சு 4 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் பாதி கொஞ்சம் காசாக கொடுத்து இன்றைக்கி வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் நம்ம மெம்பர்ஸ் ஒருத்தர், என்னுடைய நண்பர் ஒருத்தர். இன்றைக்கி இப்படி தான் மை வி 3 ஆட்ஸ் மெம்பர்ஸினுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் ஒரு சிலர் மை வி 3 ஆட்ஸ்க்கு ஆதரவாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. பேசுகிறவன் பேசட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுடைய பணம் எங்கள் கைக்கு வரணும். அதற்கான முயற்சி நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். அதில் குறிப்பிட்ட ஒரு சிலர் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி ஆனந்தனால் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எந்த வீடியோவும் போடவே கூடாது, பொய்யான தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வீடியோ போடுறதுக்கும் கேஸுக்கும் சம்மந்தம் கிடையவே கிடையாது. ரிலாக்ஸேஷன் பெயில் கிடைக்கல, அதனால தான் வீடியோ போடலன்னு 2 வருஷமாக இதே காரணத்தை சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. தயவுசெய்து நண்பர்கள் அமைதியாக இருக்காதீங்க. சக்தி ஆனந்தை நேரில் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அந்த சட்டையை பிடிச்சி 2 அடி தவட மேலே அடித்து கேளுங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மை வி 3 ஆட்ஸ் மெம்பர்ஸும் செத்துட்ருக்காங்க, காசு கட்ட முடியாமல், பணம் கட்ட முடியாமல். அதனால் நண்பர்களே, நீங்கள் யாரும் அமைதியாக இருக்காதீங்க. சக்தி ஆனந்த் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, அவன் வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் கொஞ்சம் தயவுசெய்து அவனுடைய அட்ரஸ் அமுச்சு விடுங்க. நம்ம எல்லோரும் போய் அவன் வீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம். இல்லைன்னா அவன் வீட்டில் இருக்கிற பொருளையாவது எடுத்துன்னு வரலாம். இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி சக்தி ஆனந்த் பல பேருடைய குடும்பத்தை கெடுத்து வச்சுருக்கிறாரு. நண்பர்களே, அமைதியாக இருக்கவே இருக்காதீங்க நண்பர்களே. அதை தான் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பேசிகிட்டே வரோம். எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சிஎம் செல்லுக்கு விடாமல் நீங்கள் மெயில் எழுதுங்க. அப்படி மெயில் எழுதினா மட்டும்தான் நமக்கு சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எத்தனையோ முறை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்துச்சு திமுக ஆட்சியில். ஆனால் இந்த டிவிக்கு ஆட்சி விஜய் சார் வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு முயற்சி நம்ம எடுத்து இந்த கேஸை சீக்கிரத்தை முடிக்க செய்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் நண்பர்களே.